போஜூர் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? சேர்க்கமாக்குறீங்களாங்க? நாங்கள் இங்கே எல்லாரும் சேர்க்கமாக்குறோங்க. இன்றைக்கி வந்துங்க நான் வந்து ஒரு சின்ன சாப்பாடு ஒன்று செய்ய போகிறேன். அது வந்து இப்போ இந்த வெயில் காலத்துக்கு நம்ம இந்த மாதிரி சாப்பிட்டாக்கா கொஞ்சம் நல்லா வச்சுக்கோங்களா. இப்போ பூண்டு கொஞ்சோண்டு போட்டுக்கிறேன், இஞ்சி போடுறேன், வெங்காயம் போடுறேன், ஒரு பச்சை மிளகாய் போடுறேன். கொஞ்சம் காரத்துக்கு நம்மளுக்கு என்னத்தான் இருந்தாலும் காரம் வேணும் இல்லையா, அதனால் வந்து நான் வந்து ஒரு பச்சை மிளகாய் போட்டுக்கிறேன். இதை வந்து நம்ம லேசாக வதக்கிக்கலாங்க. சின்ன வெங்காயம் தான் போட்டுக்கிறேன், லேசாக பாருங்கள், அதுதான் நான் போட்டுக்கிறேன் சின்ன வெங்காயம். இப்போ வந்து இந்த வெயில் காலத்துக்கு நம்மளுக்கு வந்து இந்த கியூசினில் வந்து வேலை செஞ்சுன்னு குசினியில் வந்து வேலை செஞ்சுன்னு உக்காந்துன்னா அந்த ரொம்ப டென்ஷன் ஆகுது வச்சுக்கோங்களேன். அனலுக்கும் அதுக்கும் அதுதான் சரி நம்ம வந்து இப்போ இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டாக்கா நம்மளுக்கு வந்து ஈஸியாகவும் இருக்கும் பாருங்கள்ல. அதுதான் அது வேறு இல்லாமல் நான் எல்லாமே வந்து ரெடிமேடாக தான் வந்து நான் செய்கிறேன். இது வந்து பாருங்கள், ஷாம்பினியோ மஷ்ரூம் இருக்குது பாருங்கள். இது வந்து டப்பாலேயே தான் இருக்குது, டப்பாவில் வந்து விற்பாங்க. நான் வந்து இது ரெடிமேடாக வாங்கிக்கினேன். அதே போலயே வந்து இந்த கொடை மிளகாகுது பாருங்கள், அப்புறம் மிர்ச்சி கலர் மூணுக்கும் பாருங்கள் அந்த கலர்லேயே. இதுவும் வந்து கொந்தலாத்தரில் ஐஸில் வைக்கிறது தான், பையில் போட்டு விற்பாங்க தெரியுதுங்களா. அந்த மாதிரி நம்ம வந்து வாங்கி வச்சுக்க வேண்டியதான். இதை இப்போ வந்து நம்ம இந்த வெங்காயம் பூண்டுலாம் லேசாக வதங்கினதுக்கு அப்புறமெல்லாம் ரொம்ப ஈஸியானது, ரொம்ப கஷ்டம்லாம் கிடையாது, ஈஸியானது. இந்த மாதிரி செஞ்சுட்டு சலாது ரொட்டி அந்த மாதிரி வச்சு நம்ம வந்து அழகாக சாப்பிட வேண்டியதாங்க. இப்போ பாருங்கள், நான் வந்து இதை லேசாக தான் வதக்கிக்கிறேன், ரொம்ப வந்து சவுண்டு அந்த மாதிரிலாம் நான் வதக்கலை. இந்த சொசீஸ் வெட்டி வச்சுக்கிறேன் பாருங்கள், இதை போட்டலாம். அதாங்க, இதை வந்து நம்ம லேசாக வதக்கணும். சாப்பாட்டுக்கு கூட இந்த மாதிரி கோம்பு இருக்குது பாருங்கள், வெள்ளரி பிஞ்சுக்குது பாருங்கள். இது கூட நம்ம வந்து வெட்டி சலாடாக எடுத்துக்கலாம். வெங்காயத்தை வந்து பாதி தான் நம்ம வந்து வதக்கணும், அது கூட இந்த சொசிஸை போடவும். இப்போ இது ரெண்டும் சேர்ந்து வதங்குது. இப்போ வந்து நான் இதை போடுறேன். இதையும் வந்து நம்ம லேசாக வந்து இது கூடயே கொஞ்சம் நேரம் பொரிக்கலாம். அப்புறமெல்லாம் நம்ம வந்து அந்த மஷ்ரூம் போட வேண்டியதான். இது கூட நான் வந்து கொஞ்சோண்டு போடுறாங்க, மெப்பா 1/4 டீஸ்பூன் கூட கிடையாது, அதில் பாதின்ற மாதிரி நான் வந்து இந்த கறி பவுடர் போடுறேன். அதாங்க வாங்க, இது லேசாக பொரிச்சு இப்போ வந்து நம்ம இந்த மஷ்ரூம் எல்லாத்தையும் போட்டுக்கலாம். பாருங்க, இந்த ஒரு 4 பொருள் போட்டதுக்கே எவ்வளோ வருது பாருங்கள். நான் வந்து இந்த மஷ்ரூம் வந்து ஒரு பெரிய டப்பா தான் வாங்கினேன். கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாங்க, உப்பு போட மறந்துட்டேன். ஏன்னா இந்த சொசீஸில் வர கொஞ்சம் உப்பு இருக்கும், அதனால் வந்து நம்ம கொஞ்சமாக போட்டால் போதும். இங்கே பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இல்லை. இது கூட வந்து நம்ம இதை பாருங்கள், நான் வெட்டி வச்சுக்கிறேன் கோம்பு. இதில் வந்து நான் சலாது வினேகரத்தும் ஊற்றிட்டேன். இப்போ நான் வந்து இது ரெண்டையும் வச்சு சாப்பிட போகிறேங்க. இன்னைக்கு நான் இதை இப்படி சாப்பிட போகிறேன். அதெல்லாம் கொஞ்சோண்டு கோம்பு, அதெல்லாம் இது கூட ரொட்டி வச்சு அழகாக சாப்பிட்றலாங்க. பார்த்தீங்களா, சூப்பராக இல்லை, ஈஸியாகவும் இருக்கும். இதெல்லாம் நீங்கள் அப்படியே ரெடிமேடாகவே வாங்கிக்கலாம், ஒன்றும் கஷ்டம் கிடையாது. சரிங்க, இந்த வீடியோ போடுறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷங்க. உங்களை நான் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். ஓகே, பாய்.